கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலம் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வேதமறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளின் வேதமறிவோம் பகுதியில் உவமை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். உவமை என்பது அன்றாட சூழல்களையோ அல்லது சாதாரண கதாபாத்திரங்களையோ பயன்படுத்தும் ஒரு சிறிய எளிய கதையாகும். இது கேட்பவர்களால் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு எளிய கதையை ஆழமான ஒரு கருத்துடன் இணைத்து இதுதான் இதன் கருத்து என்று சொல்வதை விட சிந்தனைக்கு அழைப்பதே இதன் தனி சிறப்பு. நாம் சின்ன வயதிலிருந்து கேட்ட ஆமையும் முயலும் கதை கூட ஒரு ஓமையே. ஓமை என்ற சொல் ஒப்பிடுதல் என்று பொருள்படும் கிரேக்க சொல்லான பாரபோலையிலிருந்து பெறப்பட்டது. எபிரேய வேதாகமத்தில் மஷால் என்று சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஓமை என்பது வெறும் விளக்க கதை மட்டுமல்ல, அது மண்ணுலக மொழியில் பொதிந்துள்ள ஒரு தெய்வீக மாணிக்கம். நம்பிக்கை நிறைந்து கேட்போரை அதன் அர்த்தத்தை தேட தூண்டும். அதே வேளையில் கல் நெஞ்சக்காரர்களிடமிருந்து உண்மையை மறைக்கிறது. வேதாகமத்தில் ஓமை என்ற பதம் சுமார் 69 முறை வருகிறது. வேதாகமத்தில் சுமார் 100 ஓமைகள் உள்ளதாக கணக்கிடுகின்றனர். ஒரு சில வேத வல்லுநர்கள் 250க்கும் மேற்பட்ட ஓமைகள் உள்ளதாக வாதிடுகின்றனர். ஊமை வடிவிலான பேச்சு எபிரேய வேதாகமத்தில் ஆழமான வேர்களை கொண்டுள்ளது. தாவீதை நாத்தான் ஊமை வாயிலாக கடிந்து கொண்ட நிகழ்வு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 கூறப்பட்டுள்ளது. ஏசாயா முதலிய தீர்க்கதரிசிகள் ஊமைகள் மூலம் தேவனை விட்டு இஸ்ரவேல் எவ்வாறு பின்வாங்கியது என்று கற்றுத்தருகின்றனர். உதாரணமாக ஏசாயா 5:1 முதல் 7 ஆகிய பகுதியில் நற்குல திராட்சை செடிகளாக நடப்பட்ட ஒரு தோட்டத்தை குறித்தும் அது கசப்பான கனிகளை கொடுத்தது என்றும் கூறுகிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே என்று ஏசாயா 5:7 குறிப்பிடுகிறார். இயேசு பழைய ஏற்பாட்டில் கையாளப்பட்ட இந்த மரபை ஏற்றுக்கொண்டு ஓமைகளை பயன்படுத்துகிறார். இயேசுவின் ஓமைகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலே. என் வாயை ஓய்மைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சங்கீதம் 78:2 கூறுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களில் இயேசுவின் 30க்கும் மேற்பட்ட ஓமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓமைகளே இல்லாத சுவிசேஷ நூல் யோவான் சுவிசேஷம் மட்டுமே. இயேசுவின் ஓமைகளின் பின்னணிகள் பெரும்பாலும் பண்டைய யூதேயாவின் அன்றாட வாழ்க்கை சூழலிலேயே அமைந்திருக்கின்றன.
இவை கிராமப்புற சமூகத்தை பிரதிபலிக்கும் கதைகள் முதல் உயர்குடியினரின் வாழ்க்கை முறை வரையிலான பல்வேறு வம்சங்களை உள்ளடக்கியுள்ளன. இவ்விரு சூழலுமே அவ்வுவமைகளை கேட்பவர்களுக்கு நன்கு அறிமுகமானவையாக இருந்திருக்கும். விவசாயம், மீன்பிடித்தல், ஆடு மேய்த்தல், வர்த்தகம், அரசியல், மதம், குடும்பம், பயணம், விருந்தோம்பல், பொருளாதாரம் மற்றும் கொண்டாட்டங்கள் போன்ற அன்றாட வாழ்வில் காணப்படும் பொதுவான சூழல்கள் இந்த உவமைகளில் இடம்பெற்றுள்ளன. இவ்வளவு ஏன்? லூக்கா 13:21 பார்த்தீங்கன்னா, அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் அடக்கி வைத்தாள் என்று அன்றைய பெண்கள் பயன்படுத்தின ரெசிபியை அழகாக தேவராஜ்யத்தை குறைக்கும் உவமையில் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த உவமைகள் கேட்போர் பொதுவாக அறிந்திருக்காத, மனித மனங்களுக்கு எட்டாத தேவராஜ்யத்தின் இரகசியங்களை போதிக்கின்றன. ஆகையால்தான் இயேசுவின் சீஷர் அந்த உவமைகளின் கருத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவரிடம் உவமையை விளக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். லூக்கா 8:10 அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசுவின் ஒவ்வொரு உவமையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இயேசுவை நோக்கி கவனத்தை திருப்புகிறது. திராட்சை தோட்ட குத்தகைக்காரர்கள் உவமையில் வரும் நிராகரிக்கப்பட்ட மகன் மூலம் கல்வாரியை சுட்டி காட்டுகிறார். 10 கன்னிகைகள் உவமை அவருடைய 2ஆம் வருகையை முன்னறிவிக்கிறது. காணாமல் போன ஆட்டை தேடும் மேய்ப்பன் உவமை அவரது மீட்பின் பணியை சித்தரிக்கிறது. உவமைகள், அதிலும் இயேசு கிறிஸ்துவின் உவமைகள், கிறிஸ்துவின் நற்செய்தியை லகுவாக அறிவிக்க ஏற்ற கருவியாகும். அவை கேட்பவர் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பவும், விசுவாசிக்கவும், விரிவடைந்து வரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறவும் அழைக்கின்றன. நாமும் இயேசுவின் உவமைகளை பிறருக்கு எடுத்து சொல்லி இரட்சகராகிய இயேசுவுக்கு நேராக திருப்புவோமா? பிரியமானவர்களே, நம்ம போன வாரம் EMDR தெரப்பி, அதாவது ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் ரீப்ராசஸிங் தெரப்பி, அதோடைய ஹிஸ்டரியை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, EMDR தெரப்பிக்கு நீங்க போகிறீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். EMDR தெரப்பி நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், நேருக்கு நேராகவும் பண்ணலாம். இப்போ EMDR தெரப்பிக்காக இப்போ என்கிட்ட யாரும் வர்றாங்க அப்படின்னா, முதல்ல நான் அவங்ககிட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை கேட்பேன். உங்களுடைய கதையை எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் வரலாறை சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்றதுக்கு நான் கேட்பேன். அப்போ அப்படி அவங்க சொல்ல இருக்கும் பொழுது அவங்க சில இடங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. சில வேளை அவங்க அப்படியே ஷட் டவுன் ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு சொல்லும்போது. சில வேளை கண்ணீர் வரும், சில வேளை கோபம் வரும். அப்போ அந்த கதையை கேட்கும் பொழுது எந்த எந்த இடத்துல, எந்த எந்த பகுதியில் அவங்களுக்கு என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சிடும். இப்போ இந்த இன்சிடென்ட்ஸை முதல்ல நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிப்போம். அதை ஒரு லிஸ்ட் பண்ணுவோம். அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்று எதுவும் கனெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு 2 விதமாக நம்ம டார்கெட் பண்ணுறத ஆரம்பிக்கலாம் தெரப்பி அப்போ. ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுலே முதல்ல என்ன நடந்ததோ, இருக்கிறதுலே ஏர்லியஸ்ட் மெமரி, அந்த மெமரியிலேருந்து நம்ம ஆரம்பித்தோன்னா அது பின்னால் வர்ற எல்லா மெமரிஸ்லேயும் ஒரு ஜெனரலைசிங் இஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக மற்ற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் சில வேளை நம்ம பழைய மெமரிஸ், ஏர்லியஸ்ட் மெமரிஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் சில ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இப்பொழுது உள்ள சம்பவங்கள் அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம இதை ப்ராசஸ் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு பழைய மெமரிஸை ஆக்சஸ் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. அதனால இப்போ இருக்கிற மெமரிஸ், டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணுற மெமரிஸை முதல்ல ப்ராசஸ் பண்ணிட்டு அது நல்லா செட்டில் ஆன பிறகு பழைய மெமரிஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இது 2 விதமான அப்ரோச்சஸ்.
ப்ராசஸிங்க்கு. ஸ்டேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவல் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பைலேட்டரல் ஸ்டிமுலேஷன் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பைலேட்டரல் ஸ்டிமுலேஷன் வந்து சாதாரணமாக காமனஸ்டாக ஐ மூமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க EMDRல. ஆனால் பைலேட்ரல் டேப்பிங்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பைலேட்ரல் சென்சேஷன்ஸ்க்குன்னு சில ஸ்பெஷல் டிவைசஸ் இருக்குது EMDR தெரப்பிக்குனே. அந்த டிவைசஸும் நிறைய தெரப்பிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஐ மூமெண்ட்ஸ் கூட இதை கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். இப்போ EMDR தெரப்பிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய இப்போ நேருக்கு நேராக நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே அதுக்கு தக்க இருக்கும். அது எப்படி உங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்னா தெரப்பிஸ்ட் முன்னால் ஒருத்தர் தெரப்பிஸ்ட்டும் நீங்களும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேருக்கு நேர் இல்லாமல் கொஞ்சம் அப்படி சைடில் அதை வந்து ஷிப்ஸ் செயிலிங் பாஸ்ட் அப்படி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பைலேட்ரல் ஐ மூமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது அந்த தெரப்பிஸ்ட் வந்து இப்படி தான் ஹேண்டை மூவ் பண்ணுவாங்க. அதை மூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் கண்டால் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போது நேராக இருந்தால் ரொம்ப இன்னும் பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தெரப்பிஸ்ட்க்கும் அவங்க பண்ணுறதை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் எங்களுடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வாட்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை உங்களுடைய ஐஸை நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணுறீங்களான்றதை பார்க்க முடியும். அந்த மூமெண்ட்ஸ்லேருந்தே ரேப்பிடாக பண்ணலாம் பார்த்துக்கோங்க. சிலருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது என்னால் முடியலை அப்படிப்பாங்க. அதனால தெரப்பிஸ்ட் கொஞ்சம் சில வேளை ஸ்லோ பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஸ்லோ பண்ணால் உங்கள் ப்ராசஸிங் சரியாக நடக்காது. அதனால ஐ மூமெண்ட்ஸ் பண்ணும்போது ரேப்பிடாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதோ அவ்வளோக்குள்ள பண்ணுறது தான் முக்கியம். இந்த ஐ மூமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது செட்ஸில் பண்ணுவோம். ஒரு 20 நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்போம், இப்போ உங்கள் மனசில் வாட் ஆர் யூ நோட்டிசிங் நவ் அப்படின்னு. அப்படி நோட்டீஸ் பண்ணுறதை நீங்கள் சொல்லலாம். சிலர் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுற அளவு போதும். ஸோ பைலேட்ரல் ஐ மூமெண்ட்ஸ், செட்ஸ் ஆஃப் ஐ மூமெண்ட்ஸ். ஒரு செட் வந்து 1 2 திரும்ப வர்றதா ஒரு செட் பண்ணிவிட்டு நடுவில் வாட் ஆர் யூ நோட்டிசிங் நவ் இல்லைனா வாட்ஸ் கம்மிங் அப் நவ் அந்த மாதிரி ஏதாவது கேட்போம். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த மெமரி கொஞ்சம் ப்ராசஸ்ட் ஆகிடும். இதை கொஞ்சம் விஷயம் அடுத்த தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவரின் சுவாமி உம்முடைய கரங்களில் தருகிறேன் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வந்து எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் எடுத்து சுமந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி, எங்கள் யாருக்கும் கர்த்தாவே இந்த மாதிரி ஒரு தெரப்பி தேவைப்பட்டா கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு அதை முதல்ல கண்களை திறந்து காட்டும் ஆண்டவரே. இது செய்வது நன்மையா என்பதை நீர் எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. அப்படி இது தேவைப்பட்டால் கர்த்தாவே எங்களுக்கு சரியான நபரை சரியான தெரப்பிஸ்ட் நீர் காட்டு. எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ வாய்க்கு பண்ணித்தார். எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே உம்முடைய நம் மகிமைக்காக மலர நீர் கிருபை செய். எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நீ பார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற வாரம் காயினின் மனைவி, லாமேக்கின் மனைவிகள், லாமேக்கின் மகள் நாமாள், நாகோரின் மனைவி மில்காள், மனுஷ குமாரத்திகள் மற்றும் சேமின் குமாரத்திகள் குறித்து அறிந்து கொண்டோம். 7வதாக நோவாவின் மனைவியும் மருமகள்களும் வேதத்தில் பெயர் குறிப்பிடப்படாத நபர்கள். ஆதியாகமம் 6:18, 7:13, 8:16-18 ஆகிய வசனங்களில் 5 இடங்களில் நோவாவின் மனைவி குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். 500வது வயதில் நோவா பிள்ளை பெற்றதாக வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஒரு சில நூற்றாண்டுகளாக நோவாவின் மனைவி அவனோடு சேர்ந்து வாழ்ந்திருப்பாள். வேறு மனைவிகள் இருந்ததாக கூறப்படவில்லை. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் இருந்தான். கர்த்தரின் கண்களில் கிருபை பெற்றவனாயிருந்தான். அப்படிப்பட்டவனின் மனைவி தன் கணவன் நோவாவை போன்று உத்தமமும் பரிசுத்தமும் தேவ ஐக்கியமும் உள்ளவளாய் இருந்திருக்க வேண்டும். நோவாவை குறித்து தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 7:7 ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் என்று கூறுகிறது. நோவாவோடு கூட சேர்ந்து அவன் மனைவி, மகன்களும் மருமகள்களும்
சேர்ந்து பேழை கட்ட உதவி இருக்கலாம். நோவாவின் குடும்பம் முழுவதற்கும் கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்ததால் பேழைக்குள் பிரவேசிக்க முடிந்தது. இல்லை என்றால் அவர்கள் ஜல பிரளயத்தின் போது காப்பாற்றப்படாது அழிக்கப்பட்டிருப்பர். நோவாவை போன்று குணமுள்ளவர்களாயும் பேழை கட்ட உதவியவர்களாயும் அவன் குடும்பத்தினர் இருந்திருக்க வேண்டும். அக்கிரமம் பெருகின பூமியில் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாயிருந்த வேளையிலும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம் நோவா குடும்பம். அதற்கு நோவாவோடு கூட அவன் மனைவியும் பிள்ளைகளும் மருமகள்களும் கூட காரணமாய் இருந்திருக்கலாம். மாமிசத்தில் கரைபடாது அக்குடும்பம் தெய்வீக அழைப்பிற்கு உட்பட்டிருந்தது. நோவாவிற்கு தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய முழு குடும்பமும் உறுதுணையாயிருந்தது. ஜல பிரளயம் ஆரம்பமான போது நோவாவிற்கு 600 வயது. நோவாவின் நாட்கள் 950 வருடம். நோவாவின் மனைவி எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடப்படவில்லை. மருமக்கள் குறித்தும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேத அறிஞர்கள் நோவாவின் மனைவியை கீழ்ப்படிதலுள்ளவளாக, பொறுமையுள்ளவளாக, புருஷனின் வேலைகளில் தோள் கொடுப்பவளாக, தெய்வீக பெண்ணாக சித்தரித்திருக்கின்றனர். பிள்ளைகள் ஒற்றுமையாக செயல்பட, யாவரும் இணைந்து வாழ வழி நடத்தியதன் மூலமும் நோவாவின் மனைவி நோவாவிற்கு பெரும் ஊக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்ததன் மூலமும் சிகரம் தொடும் தகுதியை பெற்றிருக்கிறாள். ஜல பிரளயத்துக்கு பின் நோவாவின் மகன்களும் பெயர் குறிப்பிடப்படாத அவன் மனைவிகளும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமியில் புதிய சந்ததியை உருவாக்கினர். 8வதாக லோத்தின் மனைவி. ஆதியாகமம் 19:15 முதல் 26 வரை, லூக்கா 17 அதிகாரம் 29 முதல் 33 வசனம் வரை. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போன போது ஆபிரகாம் கேள்விப்பட்டவுடன் சத்துருக்களை தொடர்ந்து சென்று தன் சகோதரன் லோத்தையும் அவன் பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஸ்திரீகள் யார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் லோத்தின் மனைவியும் மகள்களும் பணிப்பெண்களுமாய் இருந்திருக்கலாம். முதலாக லோத்தின் மனைவி குமார்த்திகளை குறித்து ஆதியாகமம் 19:15 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 19:15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் என்று கூறுகிறது. அழிக்கப்படும் நகரத்திலிருந்து லோத்தின் குடும்பத்தை வெளியேற்ற தூதர்கள் துரிதப்படுத்தினார்கள். லோத்தின் மனைவியார், எந்த குடும்பத்தை வம்சத்தை சார்ந்தவள் என்பதோ, எப்படிப்பட்ட குணமுடையவள் என்பதோ, என்ன பெயரால் அழைக்கப்பட்டாள் என்பதையோ குறித்து வேதாகமத்தில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. அவளை குறித்து ஒரு சின்ன வசனம் மாத்திரமே பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் 19:26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டில் 3 வார்த்தைகள் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தை மேய்ப்பர்கள் மத்தியில் வந்த வாக்குவாதத்தால் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்தனர். ஆதியாகமம் 13:9 இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எங்கு செல்ல வேண்டும் என்பதை லோத் முடிவு செய்யும்படி ஆபிரகாம் கூறுகிறார். ஆதியாகமம் 13:10-11 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று கூறுகிறது. பேராசை கொண்ட தெரிந்தெடுப்பால் மோசமான விளைவுகளே ஏற்படும். சோதோமுக்கு எதிராக லோத்து தன் கூடாரத்தை போட்டான். ஆதியாகமம் 13:13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று கூறுகிறது. லோத் சோதோமின் குடிமகனானான். அவன் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். வலிமை மிக்க ஆபிரகாமின் உறவுக்காரன் என்று கௌரவமாக நடத்தப்பட்டான். லோத்தை குறித்து பேதுரு சொல்லியது என்ன? 2 பேதுரு 2 அதிகாரம் 7 வசனம் முதல் 9 வசனம் வரை. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க
கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரே ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்கார மக்கள் மத்தியில் லோத் கண்களை மூடிக்கொண்டிருந்தாரா? சோதோமியாளை பெண் கொண்டு சோதோமியாளிடம் பிள்ளை பெற்று சோதோமியரை தன் பெண்களுக்கு வருங்கால புருஷனாக லோத் நியமித்திருந்தார். சோதோம் அக்கிரமங்களின் இருப்பிடமாக ஒழுக்கக்கேடான சூழலில் இருந்ததால் தேவன் அதனை அழித்துவிட நினைத்தார். ஆனால் லோத் அங்கிருந்ததால் ஆபிரகாம் அதனை காப்பாற்ற 50 ஆரம்பித்து 10 நீதிமான்கள் வரை சோதோமுக்காக பரிந்து பேசினார். உள்ளுக்கு சீர்கேடும் வெளியே நல்லவர்களாகவும் காட்டிக்கொள்ளும் சோதோம் மக்கள் மத்தியில் லோத்துக்காக செய்யப்படும் சிறிய சமரசம் கூட காலப்போக்கில் ஒருவரது ஆவிக்குரிய வலிமையை குறைத்து நற்சாட்சியை அழித்துவிடும். 1 கொரிந்தியர் 9:24 முதல் 27 படி, பந்தயத்தில் ஓடினாலும் சமரசம் செய்தால் பரிசை இழக்க நேரிடும். சோதோமின் மீது பயங்கரமான தீர்ப்பு விழுந்தது நமக்கு தெரிந்ததே. சோதோம் அழிக்கப்படும் முன் 2 தூதர்கள் சோதோமுக்கு வந்தனர். வீதியிலே ராத்தங்க முற்பட்டவர்களை லோத் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டபடியால் அவர்கள் அவன் வீட்டில் பிரவேசித்து அவன் கொடுத்த விருந்தில் பங்கு பெற்றனர். விருந்தோம்பலுக்கு தேவையானதை செய்து கொடுத்ததில் லோத்தின் மனைவிக்கு முக்கிய பங்கு இருந்திருக்கும். ஆபிரகாம் லோத்து முதல் ஆண்டவர் வரை வேதாகமத்தில் விருந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மறுநாள் காலையிலே தூதர்கள் லோத்தையும் குடும்பத்தையும் எல்லா செல்வத்தையும் ஆடம்பர வாழ்வையும் விட்டு வெளியேற துரிதப்படுத்தினர். அவர்கள் தாமதித்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர்கள் கரங்களை பற்றி பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டனர். பட்டணத்திற்கு வரும் தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படி அத்தூதர்கள் அறிவுறுத்தினர். பின்னிட்டு பார்க்க வேண்டாம் என்ற கட்டளை கொடுக்கப்பட்ட பின்னும் அதனை மீறி லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். கணவனுக்கு பின்னாக இடைவெளி விட்டு மனைவி கொஞ்சம் தூரத்தில் நடப்பது கிழக்கத்திய நாடுகளில் வழக்கம். தன் வீட்டையும் செல்வத்தையும் விட்டு வர மனதில்லாத லோத்தின் மனைவி தாமதமாக தயங்கி சென்றிருக்க வேண்டும். திரும்பி பார்த்தவள் மேல் சல்ஃபர் வேப்பர், அதாவது கந்தக ஆவி அல்லது புகையோடு கூடிய உப்பு படலம் மூடியது. நின்று திரும்பி பார்த்த இடத்திலேயே அழிந்து போனாள். உப்பு தூணுக்குள் புதைக்கப்பட்ட அவள் மக்கள் நடமாட்டமற்ற பிரதேசத்தில் நினைவு தூண் ஆனாள். புகைந்து கொண்டிருக்கும் வீண் நிலமான சோதோம் கொமோராவின் அக்கிரமத்திற்கு சாட்சியானாள். பாவ சந்தோஷத்தில் பங்கு பெற்ற தன் நகரத்திற்காய் வருந்தியிருப்பாள். அந்த நகரத்தை விட்டு கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாள். சிறு வயது முதல் வாழ்ந்த அந்நகரம் அவளது இதயத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதுவரை சோதோமோடு அவளுக்கு இருந்த தொடர்பு அவளது இதயத்தில் இருந்ததால் நியாய தீர்ப்பிலிருந்து தூதர்கள் அவளை காப்பாற்ற முயன்றும் முடியாது போனார்கள். முன்னிற்கும் தெரியாத ஒரு வாழ்க்கைக்காக விட்டு வந்த வாழ்வை மறக்க முடியாது சோக பெருமூச்சு விட்டிருப்பாள். உப்பு காற்று அவளது உருவை வெண்மையாக பளிங்கை போல் மாற்றியிருக்கும். இயற்கை அவளுக்கு கல்லறை அமைத்து நினைவு சின்னமானது. அவள் உப்பு தூண் ஆனாள். ஒருவரின் கடந்த கால செயல்கள் அவர்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. உப்பு தூண் இன்றைய பெண்களின் சமுதாய நிலையாய் இருக்கிறது. பெண்களின் வாழ்க்கை சூழல் அவளது இதயத்தை விளை நிலமாகவோ அல்லது உவர் நிலமாகவோ மாற்றுகிறது. பெண்ணுக்கு பதிலாக உப்புத்தூண் மாத்திரமே அங்கு இருந்தது. உயிரற்ற வாழ்க்கை வாழ்ந்த அவள் உயிரற்று போனாள். நீதிமான் லோத்தின் மனைவியாக கௌரவமாக வாழ வழியிருந்தும் சோதோமின் பாவ வாழ்க்கை முறை அவளின் ஆன்மீக வாழ்வை அழித்து போட்டது. உடல் அளவில் சோதோமை விட்டு அவள் வெளியேறி இருந்தாலும் கட்டளையை மீறி திரும்பி பார்த்து வாழ்வை இழந்து போனாள். உள்ளத்தில் பாவ வாழ்க்கையை விட்டுவிட முடியாத நிலை அவளது நிலை. உலக ஆசைகளினாலும் பாவ களியாட்ட வாழ்க்கை முறையிலும் மூழ்கி கடவுளை மறக்கும் நிலைதான் ஆன்மாவை கொன்று ஓடும் நிலை. தேவ எச்சரிப்பின் சத்தம் அவளது காதுகளில் தொனித்த பொழுது கேட்டாள். ஆனால் அதனை பொருட்படுத்தவில்லை. அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற எல்லோருமே பின்னெட்டு திரும்பக்கூடாது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் இந்நிலை யோலோத்தின் மனைவிக்கு வந்திருக்காது. வாழ்க்கையில் தேவ வார்த்தைகளுக்கும் தேவ சித்தத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் சிகரம் தொடலாம். இன்றைய நாளிலே நோவாவின் மனைவியும் மருமகள்களும் மற்றும் லோத்தின் மனைவி குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியை காண தவறாதீர்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நோவாவின் மனைவி மருமகளையும் லோத்தின் மனைவியை குறித்தும் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நன்றி ஐயா. நோவாவின் மனைவி போன்று கணவருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து
வளமாய் வாழ உதவி செய்வீராக. உலகத்தை சார்ந்து வாழாது உன்னதரை சார்ந்து வாழும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். உங்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.